I will run, I will climb, I will. Praise Lord, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக இந்த நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 8வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தபடியாக கர்த்தர் நமக்கு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளை காண முடியாதபடி இந்த உலக ஓட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கும் போது ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள சாட்சியமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பலதரப்பட்ட வியாதிகளுக்குள்ளாய் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் இருக்கும் போது கர்த்தர் 8வது மாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் கால்தடங்களை வைக்கும்படி பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வாரத்துல எத்தனையோ பிரயாணங்கள் எத்தனையோ இடங்கள்ல கடந்து போன போதெல்லாம் அநேக இடங்கள்ல கண் முன்பதாக கண்ட அநேக காட்சிகள், அநேக மரண வீடுகள், அநேக ஆபத்துகள் கண் கூட பார்த்த போது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் வாழ முடியாது என்பதை ஒரு ருசி கூட புரிந்து கொள்ளும்படி அவருடைய அன்பை ருசிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டது போல அவருடைய கிருபை நம்மை நடத்தி இருக்கிறது. ஆண்டவரை தேடுவோம், ஆராதிப்போம், கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் எழுதி வாசித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசியை கேட்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என்று அருமையான ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். அப்படியே வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கடனாக்கள் இந்த இடத்துல கடந்து வந்தோம். ஆண்டவரோடு கூட பேசினோம். அநேக வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஒரு வார காலமாய் கர்த்தர் உங்களை மனையும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும்படியாய், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி அவருடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும்படியாக ஆண்டவரோடு கூட பேசல, என்னோடு கூட பேசும் ஆண்டவர். அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அநேக தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களோடு கூட வாட்சியோடு கூட ஒரு விடுதலைக்காக, உயர்வுக்காய், ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கலாம். அவருடைய வார்த்தை ஒருபோது மாறி போவதில்லை. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னைய வாழ்க்கையாண்டவரை பேசுவோம்பா, வார்த்தையை நடத்திட்டு கடந்த நாட்கள் முழுவதும் 7 மாத காலங்களை கத்து நம்மை அருமையாக நடத்தினார். நம்முடைய குடும்பத்தின் இடத்துல எத்தனையோ இடங்கள்ல கடந்து போனோம். எத்தனையோ அலுவல்கள், பிரயாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்த போதிலும் அவருடைய கரு மாறி போகவில்லை. இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு காண முடியல. இந்த நிமிடத்தில் இருக்கிற அடுத்த செகண்ட் இருக்க முடியல. நல்லா இருக்கிறவங்க, ஓடுறவங்க, உழைக்கிறவங்க கடைசியில் ஏதோ ஒரு பலவீன தாக்கி உலகத்தை விட்டு மாற்றப்படுறாங்க. ஆனா தேவன் நம்மை மாற்றாதபடி ஜீவனோட வைத்திருக்கிறாரு. எப்படி அவரை துதிக்காம இருக்க முடியும்? எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த 7 மாத காலங்களை சுமந்து பாதுகாத்து 8வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து இருக்கிறோம். நன்றி பலிகளோடு கூட கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலை துதிக்கிறோம் நாதா. சேர்ந்து சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஓ நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா,
புதிய நாளை தந்தீர் நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, அடிக்கலாமே கேளையாமே நன்றி ராஜா, அடிக்கலாமே கேளையாமே நன்றி ராஜா, நட்பே என் ஆறுதலை நன்றி ராஜா, நட்பே என் ஆறுதலை நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, உம்முடைய சமூகத்தில் நன்றி பலிகளை எடுப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, நாங்கள் விழுந்து சுமந்தாரே, நாங்கள் வந்து பாதுகாத்தாரே, அவருடைய நம்மோடு கூட இருந்தது, அவருடைய ஜீவனை அருமையாக எண்ணிக்கத்தை நடத்தினாரு, துன்பங்கள் வந்த போது துயரங்கள் வந்த போதும் வாழ்க்கை சோர்ந்து போன போது துவண்டு போன போதும் அவருடைய கரை மாறி போகாதபடி கத்து நம்மை தூக்கி எடுத்தாரு. நாங்கள் ஜீவன தேசத்தில் ஜீவன சாட்சியமாய் நடப்பேன் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு ஜீவன சாட்சியமாய் இடத்துல நிலைநிற்க வைத்து இருக்கிறாரு. பிள்ளை நம்முடைய பலன் அல்ல, வாழ்கிறது நம்முடைய பலன் அல்ல, இருக்கிறது நம்முடைய பலன் அல்ல. எங்கேயோ மடித்து போக வேண்டியனா, எங்கேயோ அழித்து போக வேண்டியனா, இன்றைக்கு வரைக்கும் கத்து நம்ம நிலைநிறுத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் நாளை காணுவன் சேர்ந்து இருந்த போது, எத்தனை பேர் நாளை தாண்டி போவன் சேர்த்து கணவர்களோடு காத்திருந்த போது, எத்தனை பேர் காண முடியாதபடி அவர்கள் மாறு உலகத்தை விட்டு மாற்றப்பட்ட போது, என் தேவச்சுமே இல்லாத நம்மை இதுவரைக்கும் நிலைநிறுத்தினாரு. இதுவரைக்கும் கிழமை நம்மை தாக்கிறது. அநாதி சேகத்தால் உன்னை சேகித்து காரணியத்தினால் உன்னை இழுத்து கொண்டதற்கு நன்றி கொண்டிருக்கிறார். ஓ நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது என்றும், ஓய்வு நாள் பரிசுத்த முறையில் என்று ஓய்வு நாள் உமக்குரியதும் என்று சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தின்படியாக இதனால் ஒருமித்த சமூகத்தில் கடந்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க கதிர்ந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய வார்த்தையினாலே கடந்து வருகிறோம். நீ எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே, பேசுறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல இந்த பகல் வேளை கத்திரங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்புகளோடு கூட கண்ணீரோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட என் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இது 8வது மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வாக்குத்தத்த செய்தியுமாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா. அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்று கத்து நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, கத்திர வார்த்தை வெளிப்படுவதாக பரலோக வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மனசு சப்தம் வேண்டாண்டவர தேவ சப்தம் மட்டும் நடுவுல துணிக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வார்த்தையினால பிழைக்கப்பட வாழ்க்கையில் போஷிக்கப்பட உயர்த்தப்பட கத்திர கிருபை கொண்டு பீராக ராஜா. நீர் மறைத்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, திக்கு வாயும் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர், பிழையாமல் கழுது வாய் திறந்து பேச செய்த கர்த்தரையா அடிக்கடி கூட கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுறதை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க, நான் மறைத்து கொள்ளுகிறேன். இயேசுவிலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வேத வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அருமையான ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி கூட அன்னைக்கு நம்ம அநேக வார்த்தைகள் மூலமாய் வேத வசனத்தின் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் அநேக வார்த்தைகள் நம்ம தியானித்து இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஆனது கொடுத்த
ஒரு அருமையான வாக்குத்தத்த செய்தியோடு தீர்க்க தரிசன செய்தியுமாய் உங்கள் மத்தியில் அடிமை நிறுத்தி இருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். 8வது மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய கால் தடங்களை வைத்து இருக்கிறோம். கடந்த 7 மாத காலங்களை கர்த்தர் நம்மை அருமையாக சுமந்தார், பாதுகாத்தார். 7 மாதங்களாய் சொன்ன வாக்குத்தத்தங்களுடைய வார்த்தைகள் இதுவரைக்கும் நம்மை நிலைநிறுத்தினது, நடத்தினது. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பெருக பண்ணும் கர்த்தர் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. பெருக பண்ணும் கர்த்தர்ங்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்தாவின் துணியோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தர் வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்தில் இருந்த போது கர்த்தர் இவனுமாய் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியை உன்னை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் சொந்த இனத்தையும் உன் சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த போது ஆபிரகாம் எங்கே கடந்து போக வேண்டும் என்று தெரியாதபடி தேவ சத்தத்துக்கு நேராக அவர் அழைத்த அழைப்புக்கு நேராக கீழ்ப்படிந்து இறங்கி வந்து அவருடைய வார்த்தையின்படியாகவே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவனமாய் அவர் கடந்து வருகிறார். கானான்ல வந்து கூடாரங்களை போட்டு தங்குகிறதாகவும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதாகவும் அநேக தடவை ஆண்டவர் பேசுகிற அநேக சந்தர்ப்பங்களை பார்க்க முடியும். ஒரு திசை ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இவனமாய் வாக்குத்தத்தமாய் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியில் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்தையோ தன்னுடைய இனச்சந்த பந்துக்களையும் இனத்தை விட்டு புறப்பட்டு வரும்போதோ அவனோடு கூட யாருமில்லை, ஆபிரகாமோ அவருடைய மனைவியுமாய் கிடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உரைத்தார். தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு கற்பத்தின் கனி இல்லாது இருந்தது, பிள்ளை பாக்கியம் இல்லாது இருக்கிறான். அந்த பாக்கியம் இல்லாது இருக்கும் போதுதான் ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து தேவச்சனமே ஒரே வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை. இதை போல அந்த வார்த்தைக்கு ஈடாக எந்த வார்த்தையும் உபயோகப்படுத்த முடியாது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே வாழ்க்கை நம்ம சந்தோஷப்படுகிற வார்த்தை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே நாம் விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கோரும் போதே அதனுடைய வாழ்க்கையில நடந்தது போல ஃபீல் பண்ணுகிற ஒரு வார்த்தை. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஆண்டவர் இவனமாய் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எல்லாரும் விரும்புகிற ஒன்று, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. ஆசீர்வாதத்திற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் க்ஷமித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகல்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை காண முடியும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படியாக ஆசீர்வாதங்களுக்காக அநேக காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருக்கிற நிலைமையிலிருந்து எப்படி உயர்த்து வருகிறதோ, எப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, எப்படி வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று சொல்லி அநேக பிரயாசங்கள் நம்ம எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இன்றைக்கு தேவ பிள்ளையே, இந்த 8வது மாதத்துல கர்த்தர் இவனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அல்லேலூயா. தேவ சமூகத்துல விரும்பி வந்திருக்கிறோம். என் வாழ்க்கை 8வது மாதத்திலாக ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், இந்த மாதத்திலாக ஒரு மாற்றம் வேண்டும், இந்த மாதத்திலாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும், உன் சந்ததி பெருகும் என்றும் கடற்கரை மணலை போல பூமியின் தூளை போல வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு கற்பத்திற்கு இல்லாதிருந்தது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 25 வருடங்களாக ஆண்டவர் சொல்லுகிற கொடுப்பேன், தருவேன், உயர்த்துவேன், சன்னதி இவனமாய் இருக்கும். ஆண்டவர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இவனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும் என்று, பூமியின் தூளை போல பெருகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் என்று சொல்லும் போதெல்லாம்
செய்திருப்பார்கள். உனக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல, இதுக்கு மேல எப்படி பெருக போகிறது? ஒரு சந்ததியை கூட உன்னால பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எப்படி பெருகும்? எவ்வளவாய் பெருகும் என்று அனைவர் கேட்டு இருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதவைகள், எதிர்பார்க்க முடியாதவைகள். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள் ஒரு கண்ணு காணல, ஒரு காது கேட்கல, ஒரு இடத்துல தோணவும் இல்லை. நம்ம நினைப்போம் நமக்கு இதுதான் இருக்குது, இவ்வளவு வருடம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவனிடத்தில் வருகிறதோ எதிர்பார்க்காத விதமாய் இருக்கும், யோசிக்க விதமாய் இருக்கும், இருத்தில் என்ன கொள்ள விதமாய் நம்ம ஆச்சரியப்படுகிற அழகுல இருக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளையை ஆண்டவர் நம்மோடு கூட வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் நம்மை உயர்த்த வேண்டும், அவர் நம்மை பெருக வைக்க வேண்டும் என்று நம் மேல ஒரு சித்தமுள்ளவராக எதிர்பார்ப்பு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை பெருக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டும் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது. அன்று ஆபிரகாமை தேவன் அழைத்த போது என்ன சொல்லுகிறார் என்று கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிந்தார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பெருக வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்துக்கு நேராக கொடுக்க ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, பெருக வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததி பெருக வேண்டும், நம்முடைய குடும்பம் பெருக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பெருக வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் பெருக வேண்டும், நம்முடைய எல்லை பெருக வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். யாபேசு குறித்து நமக்கு தெரியும். யாபேசுடைய தாய் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கும் போது இவனை துக்கத்தோட பெற்றேன் அல்லவா என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் சூட்டுகிறார். ஆனால் துக்கத்தின் மகனாய் பிறக்கப்பட்டாலும், வாழ்க்கை ஒரு துக்கத்துறை கடந்து வந்தாலும் இந்த தேவனை ஆசீர்வதித்து இந்த தேவனை பெருக வைக்க முடியும் என்று யாபேஸ் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் எல்லையை பெரிதாக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கனை துக்கம் அடித்த கூடாது என்று யாபேஸ் ஜெபித்த போது அந்த ஜெபத்துக்கு தேவன் மறுபடி கர்த்தர் கொடுத்து எல்லையை விரிவாக்கி கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு தேவ பிள்ளையே நம்ம பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாம் பெருக வேண்டும், எல்லாத்திலும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதிரெல்லாம் பெருக வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக வேண்டும், தேவனுடைய வார்த்தையில பெருக வேண்டும், விசுவாசத்துல பெருக வேண்டும், ஜெபத்துல பெருக வேண்டும், ஐக்கியத்துல பெருக வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு தூரமாய் ஆண்டவருக்குள்ளாக, அவருடைய சத்தியத்துக்குள்ளாக, எவ்வளவு தூரமாய் வேத வசனத்துக்குள்ளாக பெருக ஆரம்பிப்பீர்களோ பூமிக்குரிய சகல பெருக்கத்தையும், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் அவருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனால் கொடுக்க முடியும், அவரை தேடும் போது கொடுக்கிற தேவன். அன்று ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட போது என்ன செய்ய போறீங்க, என்ன தருவீங்க என்று கேட்டல்ல, அழித்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இறங்கி வந்த போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க, நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நம்ம எதிர்பார்ப்பதல்ல, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதல்ல, பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதல்ல, சகோதரனுடைய அன்பை எதிர்பார்ப்பதல்ல, இரட்சண மற்றவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பதல்ல, பரத்திலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வழி திறக்க வேண்டும். இதோ இறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவன் பூட்ட மாட்டேன்னு சொன்னார். அவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கதவு நமக்கு திறக்கப்பட்டால் போதும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஆபிரகாமை பார்த்து வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறினதோ அந்த வாக்குத்தத்தங்களுக்காய் தேவ சமூகத்தில் பெருமை எடுத்து ஆபிரகாம் காத்திருந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவரை குறித்த
ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்க ஆசீர்வாதத்தை பாதுகாப்பு தக்க வைத்துக் கொள்வதல்ல, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக கேட்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவர் ஏற்ற நேரம் வரும்போது கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நேற்று நாம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய அவசர கால உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் இன்றைக்கு கேட்கிறது நாளைக்கு நடக்கணும், இன்னைக்கு சொல்லுகிறது நாளைக்கு வரணும், இப்படி என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வரும்போது அவசரத்தின் தேவன் அல்ல. எப்போது நீ ஆசீர்வதிக்கணுமோ, எப்போது உனக்கு கொடுக்கணுமோ, எப்போது உயர்த்தணுமோ, ஏற்ற நேரம் வரும்போது கொடுக்கிற தேவன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். Hallelujah. Hallelujah. உங்களை மனக்குமனை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை மனை ஆண்டு உயர்த்தும்படியாய் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணாடி ஒரு ஊழியக்காரர் இவனமாய் சொன்னார், என்னுடைய 25 வயதில் ஆண்டவர் இவனமாய் சொன்னார், உன்னை வெளியூருக்கு கொண்டு போவேன் என்று. ஆமென். 20 வயதுல சொன்னார். அதுக்கு பிறகு அவருடைய நாட்கள் ஓடினது, திருமணம் நடந்தது, 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, 2 பிள்ளைகளும் படிச்சாங்க, 2 பிள்ளைகள் திருமணம் நடந்தது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு 60 வயதுல வெளிநாட்டு போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் என்ன சொன்ன வார்த்தை வரும்போது அவர் மாறி சொல்லுகிறவர் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் பெருக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிற பெருகணும்? அல்லேலூயா. பெருகணும் எனக்கு அனைவருக்கு தெரியல, என்ன பெருகணும்னு தெரியல. அல்லேலூயா. எதுனா எல்லா விதத்திலும், அல்லேலூயா, எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 மணிக்கு செபிக்கிறோமா, இது 2 மணிக்கு செபிக்கணும். ஆமென். அது ஒரு பெருக்கம். அல்லேலூயா. ஒரு சாப்டர் படிக்கிறோமா, இது 2 சாப்டர் படிக்கணும் பைபிள்ல, அது ஒரு பெருக்கம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் ஆலயத்துக்கு 10 மணிக்கு ஆராதனைக்கு வருகிறோமா, 9:30 வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், அது ஒரு பெருக்கம். அல்லேலூயா. இவன் நம்ம எல்லா விதத்திலும், ஆமென், ஒரு 5 சென்ட் வச்சிருக்கீங்கன்னா அடுத்து 10 சென்ட் ஆகும், அது ஒரு பெருக்கம். இப்பதான் நமக்கு சிரிப்பே வருது. அல்லேலூயா. 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 கர்த்தர் கொடுப்பாரைய விசுவாசமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருபடி மண்ணில்லாம இருந்த எனக்கு கர்த்தர் எல்லாமோ கொடுத்திருக்கிறார். செய்வதல்ல நல்ல தேவன். ஆமென். அவர் செய்யத்தக்கவர், உண்மை உள்ளவர். எனக்கு விசுவாசம் எல்லாம் ஒரு மேலதான். அல்லேலூயா. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். நம்ம சொல்லிட்டே இருந்தா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை தேசத்தை விட்டு வரும்போதோ தன்னுடைய மனைவி தான் வருகிறார். ஆமென். ஆனா அவருடைய சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய சீமானை மாற்றினாராம். அல்லேலூயா. நிறைய வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து கானான்ல கர்த்தர் ஆபிரகாமை பெரியவனாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெருக்கமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெறுமே சீரா சூன்யமா இருக்கிறீங்கன்னா நீங்க தான் பெருகவே போறீங்க. அல்லேலூயா. வெறுக்கையா இருக்கிற கையை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆண்டவரை பிடிச்சாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெருகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, சகோதரன் நினைச்சாங்க இவன் நம்ம கூட இந்த செட் ஆகாதுன்னு சொல்லி தூக்கி குழியில போட்டாங்க. போத்திபாண்டு வீட்டுல அடிமையா கொண்டு போகப்பட்டா. ஆனா அந்த அடிமை தான் இப்ப அதிகாரியா உயர்ந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, வீட்டை விட்டு போறான், சகோதரனுக்கு பயந்து, மரணத்துக்கு பயந்தான். ஆனா போகும்போது சொல்லுகிறான், வேறு கை, வேறு கைய கோல், கையில ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோல் மட்டும் இருந்துச்சு. அவன் திரும்பி வரும்போது சொல்ற 2 பரிவாரத்தோட ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு மனைவிக்கு பதில் 2 மனைவி, வேலைக்காரங்க, ஒட்டக மாடு சொல்லி 2 பரிவாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அவன் அந்த இடத்துல தாங்க கூடாத ஆசீர்வாதங்கள் வெறுமையா ஒன்னும் இல்ல, ஆனா தேவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. யோபு பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, இழந்து போன, ஆனா தேவன் கொடுத்த போது 2 மேகத்தை பெருக பண்ணினார். இப்படி எத்தனை பேரை சொல்லி காண்பிக்க முடியும்? இன்னைக்கு நம்ம சொல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வெறுமை, என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணு நடக்கல, வாழ்க்கையில வெறுமையா இருக்குது, சூன்யமா
அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தோம், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். இந்த 8வது மாதத்துல கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். இருக்கிற நிலைமைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து பெருக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதையெல்லாம் பெருக பண்ணுகிற தேவன். ஒன்று, நம்முடைய சந்ததியை பெருக பண்ணும் கர்த்தர். அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது இவ்வளவை வாசிக்க முடியும். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்ததியை பெருக பண்ணும் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய சந்ததி என்று சொல்லும்போது தேவன் நமக்கு கொடுத்த தலைமுறை புத்திர சுவிகாரமாகும். வேதத்துல வாசிக்கும் போது இவ்வளவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற பலன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. திருமணமாகி குடும்ப வாழ்க்கையுடைய நிறைவை கர்த்தர் கொடுக்கிற கற்பத்தின் கனி ஆகும். அல்லேலூயா. அந்த கனிதான் அடுத்த பெருக்கத்துக்கு நேராக சுதந்திரத்துக்கு நேராக கடந்து போக வைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வெறுமையை பார்த்தபோது ஆபிரகாமோடு சொன்னார், ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அவன் என்ன சொன்னாரோ அவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் காத்திருந்தாலும் ஈசாக் என்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவன் மூலமாய் அடுத்த சந்ததியை பெருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபோது சொன்னார், ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் மட்டுமல்ல, ஆதியாகமம் 17:2 சொல்லுகிறது, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 16:10 ஆகார் ஆபிரகாம் மூலமாய் ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட இஸ்மவேலுடைய சாதியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது எண்ணி முடியாததாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நாம் பெற்றோராக இருக்கிற நாம் விரும்புகிற ஒன்று நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டோம், நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் வளர்ந்து படிச்சு அவங்க ஒரு லெவல்ல இருந்தா போதும். ஆமென். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளைയുടെ சந்ததியுடைய பெருக்கத்திற்காய் நீ இப்போதை செவித்தானா அவருடைய காலம் முடிந்து வரும்போது அடுத்த சந்ததி பெருகும். அல்லேலூயா. அது தலைமுறை தோறும் பெருக வேண்டும் என்றுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறதா. ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. நம்முடைய சந்ததி பெருக வேண்டும். எதெல்லாம் பெருக வேண்டும்? நம்முடைய சந்ததி ஒன்று ஞானத்துல பெருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு புத்திர வாக்கியத்தை கொடுத்தார், தேவன் நமக்கு நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார், நம்முடைய பிள்ளைகளை நம்ம படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பிள்ளைடைய ஞானத்திற்காய் தேவ சமூகத்தில் கேட்கிறீங்க? இன்றைக்கு உலக பிரகாரமான படிப்புக்கும் உலக பிரகாரமான ஞானத்திற்கு மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகள் ஞானத்துல பெருக வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது. ஞானம் எங்கிருந்து வரும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. எந்த தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயப்படுமோ அதுதான் ஞானத்திலே பெருகும். ராமேஸ்வரமா, தேவ பயம் இல்லாத இடத்துல ஞானம் இருக்காது. அல்லேலூயா. ஞானம் இருக்கிறது போல இருக்கலாம், நல்லா படிக்கிறது போல இருக்கலாம், பெருசா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா உலகத்துல இருக்க முடியும், வாழ்க்கையில தோல்விதான் அனுபவிக்க முடியும். ஆமென். தேவனுடைய வார்த்தைப்படியாக தேவனுக்கு பயப்பட்டு ஞானத்துல பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நமக்கு தந்த சந்ததி பெருகணும். ஒன்னு ஞானத்துல பெருகணும், இன்னொன்னு இரண்டாவதாக ஒழுக்கத்துல பெருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அந்த ஒழுக்கத்தை வேத வார்த்தைப்படியாக கீழ்ப்படிதலோடு கூட நடந்து கொள்ளும் போது எல்லாவற்றிலும் சந்ததியை, அந்த சந்ததியின் மூலமாய் நம்முடைய வீட்டில் சமாதானம் பெரிதா இருக்கும். அவருடைய வார்த்தை அர்த்தம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி மேல நாவியையும் ஒரு சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். இப்படி அடிக்கிட்டே போகலாம். கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவனை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி பெருக வைக்க வேண்டும்? தேவன் நமக்கு சந்ததி பெருகணும். நம்முடைய சந்ததி பெருகணும். அது எப்படி பெருக வேண்டும்? ஒரு ஞானத்துல பெருக வேண்டும். ஆமென். தேவன் கொடுத்து தேவனுக்கு பயப்பட்டு தேவனிடத்துல கேட்கணும், ஞானத்தை கேட்கணும்.
கவனிக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் ரெண்டு படிச்ச உடனே அநேக காரியத்துல பயங்கரமா பேசிக் கொள்ளுகிறார்கள். இது வேத ஞானம் இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? வார்த்தையின்படி நடக்கிறோமா? தேவனிடத்தில் பயப்படுகிற பயம் இருந்தாடா ஞானத்தை கடைபிடிக்க முடியும். ஞானம் நம்முடைய வாழ்க்கையில பெருக முடியும். வேதத்துல இது உள்ள வாசிக்கும் போது ஞானத்தை குறித்து அடிக்க கொண்டே போகிறது வேத பிரமாணம். இன்னைக்கு தேவ பிள்ளையே எந்த நம்ம பெருசா சாதிச்சோம், பெருசா படிச்சோம், நல்ல வேலையில் இருக்கிறோம் என்பதல்ல. அதை செய்கிற ஞானத்தை தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் இல்லாதிருந்தால் அவர் மூடனுக்கு சம்மற்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே மூடனுடைய வழிகள் எப்படி இருக்கும்? மூடனை குறித்து திரும்ப வரும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கன் என்று விவரிக்கப்படுகிறது. தேவன் இல்லாதவர், தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் வேதம் சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடனாய் இருக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறது, ஜெபிக்க கஷ்டமா இருக்குது, சத்தத்தை கேட்க கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த எத்தனை பேர் ஆண்டவர் இல்லை என்று சொல்றாங்க. நான் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நீ ஆண்டவரை தேடணும், நீ படிக்கிற எல்லாம் செய்கிற, ஆனா நீ ஆண்டவரை தேடதான் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அவன் இவனமாய் சொன்னா நம்ம கஷ்டப்பட்டது நமக்கு எல்லாம் வரும், ஆண்டவரை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று. அப்பதான் புரிந்து கொண்டு இவன் படிக்கிறவனாய் இருந்தாலும் சரியான பேதை என்று. அல்லேலூயா. வேத பிரமாணம் சொல்லுகிறது ஞானவான் கர்த்தருடைய வழிகளை கற்றறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஞானத்திற்கு நீ ஞானவானை போல பேசிக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய ஞானத்திற்கு நீ பராக்கிரமசாலி என்று சொல்லலாம், உன்னுடைய ஞானத்திற்கு நீ பெரியவனை போல இருக்கலாம். ஆனால் தேவனை பார்க்கும் போது உன்னுடைய ஞானம் குறைந்து கூட இருக்கிறது, உன் ஞானம் பெருகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்போது நீ ஆண்டவருக்கு மேலாக பேசுகிறியோ, ஆண்டவருக்கு மேலாக வாதிடுறியோ, அப்போதே கர்த்தரை குறித்து ஒரு கணக்கு வைத்திருப்பாரையா. இன்றைக்கு தேவ பிள்ளையை பிரசங்கிக்கிற நாமா இருந்தாலும் சரி, ஆண்டு வார்த்தை உரைக்கிற நாமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வர முன்னாடி வரைக்கும் ஆண்டிடம் சொல்லுவேன், அல்ல எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாதவர், எனக்கு எதுவுமே தெரியாது, என் மூளை எல்லாம் வெறுமையா இருக்குதப்பா, எம்ஜிஆ இருக்குது ஆண்டவரே, என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க வந்தா மட்டுமே போக முடியும், நீங்க வந்தா மட்டும்தான் நிற்க முடியும். தேவன் நிற்கிறதுனால மட்டும்தான் உங்களோட கூட பேச முடியுது. என்னுடைய ஞானத்துல பேசி இருந்தால் இதுக்குள்ள எப்போதுமே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் பெருகணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை கட்டின சந்ததி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஞானம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை கட்ட ஞானம் இருக்கணும், நம்முடைய தலைமுறை கட்ட ஞானம் இருக்கணும். இன்னைக்கு ஞானத்தோடு குடும்பத்தை கட்டுகிறோமா? ஞானத்தோடு செயல்படுத்துகிறோமா? ஆண்டு தருகிற ஆசீர்வாதங்களை ஞானத்தோடு கூட பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் தான், என்னைக்கு நன்மை போட்டு வந்து கொண்டே இருக்காதா, அது ஒரு சில நாட்கள் வரும்போது ஞானத்தோடு காத்துக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் இவனமாய் சொன்னார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் உன் வழிகளை கற்றுக்கோ. ஆமென். ஏன் ஆண்டவர் இவனமாய் சொன்ன, ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறது? ஏன்னா எறும்புக்கு தெரியும், மழை வந்துச்சுன்னா, குளிர் வந்துச்சுன்னா நமக்கு ஆகாரம் வராது. கோடை காலத்துல எப்படி சம்பாதிச்சு உள்ள வைக்கணுமோ, மழை காலம் வரும்போது ஒரு அசராம காத்து இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ நன்மையை தந்து அனுபவிக்க தெரியாதபடி எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு போய் இன்னைக்கு வெறுவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஞானம், ஆமென், ஞானம் தன் வீட்டை கட்டும் என்று வேதம் சொல்லுகிறதா? ஹல்லேலூயா. ஞானத்துல பெருகணும், பெருக வைப்பார்னு சொன்ன உடனே எனக்கு இதை மாற்றி பிரசங்கிக்க போயிருக்கலாம். உங்க சந்ததி பெருகிறது, குடும்பம் பெருகிறது, சொத்து பெருகிறது, காரம் வருது, எல்லாம் சொல்லலாம். இல்ல தேவ சொன்னமே, பெருக வைக்கணும், தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதா? சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததி ஞானத்துல பெருக வேண்டும். தேவ சமூகத்துல கேளுங்க, ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்
யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதா. ஆண்டுடைய கேளுங்க, குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கேளுங்க, குடும்பத்தை தேவனுக்கு நேராக கட்டுகிற ஞானத்தை கேளுங்க, பிள்ளைகளை வளர்த்துகிற ஞானத்தை கேளுங்க, பிள்ளைகளை சரியான பாதையை நடத்துகிற ஞானத்தை கேளுங்க, தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. நாட்கள் ஒரு சகோதரியோட ஒரு சாட்சி பார்க்கிற கேட்டேன். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செவிப்பார்களாம். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செவிப்பார்களாம். பிள்ளைகள் எல்லாம் விட்டுச்சு அந்த நேரம் ஃப்ரீயா இருக்கும் போது நேரத்தை தேவனோடு கூட செலவழித்தார்கள். ஒரு விசை தன்னுடைய மூத்த மகன் காலேஜுக்கு போகாம வேற எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஒரு சுற்ற போயிருக்கான். இந்த சகோதரி செவிக்க உட்கார்ந்து இருந்த போது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். கரெக்டாக தேவன் தரிசனத்தை காண்பித்து இவன் அந்த காலேஜுக்கு போகல, ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஒரு சுற்ற வெளிப்படுத்தி கொடுத்தாராம். வீட்டுல வந்த போது இந்த சகோதரி அந்த பிள்ளைடத்துல அன்பா கேட்டாங்களா, எனக்கு காலேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. அவன் சொன்னாரா, தேவ சமூகத்துல ஜெபிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர், காரியங்களை மறைமுறைகளை வெளிப்படுத்தி கொடுத்தவர், இப்போத பாதை சிறையில சாடுற நாட்டு கூட எச்சரித்தார்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அந்த இடத்துல அழுது, இது நான் ஆண்டவருக்காக வாழவரை சோப்பு கொடுத்து அவர் இன்னைக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளையாக வாழபடி முடிக்கிறதா. எதுக்கு சொல்ற தேவ பிள்ளையே, ஞானம் தேவ சமூகத்தில் உட்கார்க்கும் போது வீட்டில் சொல்கிறார், மறைபொருட்களை மந்திரங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், மறைபொருட்களை வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் கேட்கும் போது நம்முடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் பிள்ளைகளை முன்னாடி வச்சு சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க பிள்ளை மொபைல நோண்டு அதை பாக்குது, எனக்கு அதுல ஏபிசிடியே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்டா மாறிடும். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளை கேட்கணும், தேவ சமூகத்துல அந்த சமூகத்துல எல்லாத்தையும் கேட்கணும். ஆமென். ஞானத்தை எனக்கு தர எத்தனை படிப்பறிவில்லாத தாய் தகப்பன்கள் பிள்ளைகளை சரியான பாதையில வளர்த்துக்கிறாங்க, எவ்வளவு சரியான பாதையில கண்டித்து கொண்டு வராங்க. அல்லேலூயா. என் தாய் தகப்பன் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனா நாங்க 2 பேர் வளர்ந்து 2 பேரும் இன்னைக்கு நான் பயப்படுவேன். ஆமென். என் ஹஸ்பண்ட் பயப்படணும் இல்லையோ, இன்னைக்கு தாய் தகப்பன் இன்னைக்கு நான் பயப்படுவேன். ஆமென். சில விஷயத்தை பேசணும்னா யோசிச்சு யோசிச்சு பார்த்தா பேசுவேன். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆமென். நான் சிட்டு பண்றதை விட என் பிள்ளைகளை இன்னைக்கு தாய் தகப்பன் கண்டித்து அடிச்சு வளர்த்துறாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, அது நம்ம நம்முடைய வாழ்க்கை ஒரு நினைக்கலாம், எனக்கு இன்னைக்கு பிள்ளை கண்டிச்சாலே அது வித்தியாசமா போகுது. தேவ பிள்ளையை எதிர்த்து தண்டிக்கிறாங்க, நீ நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். ஒரு பெற்றோரும் கெட்டு போக வேண்டும் என்பது விரும்புகிறதல்ல, திட்டுறாங்கன்னு அடிக்கிற இன்னைக்கு அன்பு இல்ல அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வேலைக்கு அன்புக்கு ஓட்டிட்டு இருக்குது. அல்லேலூயா. கண்ணாக்கள் ஒரு தம்பிட்ட சொன்னேன், உன்னை நேசிக்கிறதுனால அவனை திட்டுறாங்க, என்ன வீட்டுல வரவிடல, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முன்ன வச்சான். அல்லேலூயா. யாரும் அன்பா இருக்கிறாங்க, ஸ்கூல்ல போன ஃப்ரெண்ட்ஸ் அன்பா இருக்கிறாங்க, யாரெல்லாம் அன்பு பார்க்கிறாங்க, அன்பு எங்கேயும் அங்கதான் இருந்தே போகும்னு சொன்னான். அல்லேலூயா. நான் சொன்னேன், தேவ பிள்ளையே, இருதயத்துல உன்னுடைய வாழ்க்கையில அன்பை எதிர்பார்க்கிறேன், ஆனா உன்னுடைய பெற்றோர் வீட்டுல வரும்போது அப்படி இராதா இப்படி இராதுன்னு சொல்லி தண்டிக்கிறாங்கன்னா அவங்க அவனை உண்மையா நேசிக்கிறாங்க. பாய்க்கு உன்னை இழுக்கிற அன்பெல்லாம் ஏமாற்றுகிற அன்பு. அல்லேலூயா. எங்க அடி இருக்குமோ அங்கதான் குணம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சிக்ஷித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த புத்திரனை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்க. அடிக்கடி நாங்க சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமென். அடிக்கடி பிரசங்கத்துல வளர்ந்து சொல்லும் போது வேதனையா இருக்கும். ஊழியக்காரன் சொல்லும் போது உங்களுக்கு அதை விட வலியா இருக்கும். என்னதான் இந்த பாஸ்ட் இப்படிதான் பேசுவார், என்ன மட்டும் தான் விட்டு வைக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ கிருபைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு சில விஷயத்த சொன்னீங்கன்னா எனக்கு பொறுக்காதுங்கிறது, ஏன்னா ஓடி பாப்பாட்டு அழுவேன், என்னப்பா அப்படின்னு. அவருன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துருவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே, நமக்கு ஞானம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஞானத்துல வளர்த்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஞானத்துல நம்ம கட்ட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வீட்டில் சொல்லுகிறது, அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன், நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். இன்னைக்கு ஒரு மேல வாழ்க்கையில வெறுமே இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கூலி இருக்கலாம், என் பிள்ளை படிக்க வைக்க முடியல, உயர்ந்த நிலைமையில கொண்டு வர முடியல,
உடையதாய் இருக்கும். உன்னுடைய இஸ்ரவேல் இந்த வனாந்தரத்தில் அழிந்து போவதில்லை. உன்னுடைய இஸ்ரவேல் வனாந்தரத்தில் மாண்டு போவதில்லை. இவனை நான் பெருக பண்ணி இவனுடைய தொகை எண்ணி முடியாததாய் இருக்கும். ஆண்டவர் சொன்னது போல பலவராய் மாற்றினார் இஸ்ரவேலை. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய சந்ததிகள் தேசத்தில் எழுந்திருக்க முடியவில்லையா? நம்முடைய பிள்ளைகள் உயர முடியவில்லையா? நம்முடைய பிள்ளைக்கு ஞானம் இல்லையா? நம்முடைய பிள்ளைக்கு வேலை இல்லையா? ஆஸ்தி உயர்ந்தாதபடி கோடி குறுகி இருக்கிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு சொன்ன உடன்படிக்கை ஈசாக்கு நேரம் வருது. வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 26 அதிகாரம் 5-24 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினவர் ஈசாக்கு அதே உடன்படிக்கை, ஈசாக்கு உடன்படிக்கை அதே உடன்படிக்கை யாக்கோபு உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க சந்ததியை பார்த்து பேசி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். அது முடிந்து போவதில்லை. தலைமுறை தலைமுறை தோறாக கர்த்தருடைய சந்ததியை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வெறுமையில இருந்த போது துக்கம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு வெறுமையை பார்த்து துக்கத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கலாம். சந்ததி நினைச்சு நீ துக்கத்தோடு இருக்கலாம். தலைமுறை நினைச்சு நீ பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததிகளுக்காக தேவ சமூகத்தில் திறப்பிறதில்லை. உன் சந்ததி தேவன் சொன்ன வாக்குறுதிப்படியாக அது அவ்வளவாய் பெருகும் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்போமா? தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போமா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைக்காக தேவ சமூகத்துல திறப்பு கண்ணீரோடு செபிக்கிறோமா? வருஷத்துல ஒரு பிறந்த நாள் வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் தலைக்கு மேல கை வச்சு பிள்ளைகளை வாழ்த்துறீங்க, பிளஸ் பண்றீங்க. ஆமென். என் மக்கள் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுனால பிள்ளைகள் எங்களை தேடி வருது. ஆமென். ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. கர்நாடகல ஒரு தம்பி பிறந்த நாளுக்கு என்ன 4 தடவை சொல்லிட்டான். அல்லேலூயா. நான் என்னனே ஆமென். அப்பதான் எனக்கு அது வாஞ்ச தெரிஞ்சது. எப்படி ஆகல ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆகல கர்த்தர் உயர்த்தணும். இது வரைக்கும் நீங்க செய்யாம இருக்கலாம். ஆனா என் பிள்ளைகளை கையை நீட்டி வாழ்த்தி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் சில நேரம் பண்ற தப்புகளுக்கு பல நேரத்துல பல வார்த்தைகளை சொல்லக்கூடும். ஆனா அதல்ல, தேவ சமூகத்தில் வரும்போது நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவமாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ண போகிறார். அப்படியே நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக என் பிள்ளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதி பெருக பண்ணுவப்பா. என் பிள்ளை ஞானத்துல பெருகணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்க சந்ததியின் மேல பெருகிறத நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ல சொல்ல உங்க தலைமையில் ஆசீர்வாதம் பெருகி கொண்டிருக்கிறதா? எல்லாரும் நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தலை மேல அலங்காரமாய் விழுகிறதா? கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை கூட கண்ண முன்னாடி கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை கற்பனையில கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்தி செல்வீங்க. என் தலைமுறை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் தலைமுறை ஞானத்துல பெருகணும், ஒழுக்கத்துல பெருகணும், தேவனுக்கு பிரியமாய் வளரணும், உமக்காகவே வாழணும், உண்மையே சுமக்கணும் ஆண்டவரே. என் சந்ததி தேசத்துல பெயர் பெற்ற சந்ததியாய் பெருகும்படி செபிக்கிறேன். உடமான அந்த ஸ்கௌடாரானா கர்த்தருடைய சபையோடு கூட தேவ ஜனத்தோடு கூட தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். இங்க இருக்கிற சில சந்ததிகள் தேசத்துல பெயர் பெற்ற பிள்ளைகளாக எழுந்திருக்க போறாங்க. எத்தனை நபரிங்க கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ஆராதிங்க பார்க்கலாம். பிள்ளைகளை கையை தட்டி ஆராதிங்க. ஒரு சில குடும்பங்கள் தேடப்படுறதை பார்க்கிறேன். இப்போது அவதூறை பார்க்காத, இப்போது பரிகாசத்தை பார்க்காத, இப்போது நிந்தனையை பார்க்காத, இப்போது நெருக்கத்தை பார்க்காத. உன் சந்ததி தேசத்துல பேர் பெற்ற சந்ததியால் எழுந்திருக்கும். அவனை கொண்டு குடும்பத்துல மகிமை உண்டாகும். தீபாவளி அந்த பௌடா ராணா குடும்பமான வழிதாரங்களே பெருக பண்ணுகிற கருத்து, பெருக பண்ணுகிற கருத்து, உன்னை உயர்த்துகிற தெய்வ
சன்னதிக்காய் எதிர்பார்ப்பு காத்திருக்கிற உன் வாழ்க்கையில சன்னதி நான் கொண்டு போய் தலைமுறையை கொண்டு போய் தேவ மகிமையா இருக்கும், தேவ நாம மகத்துவமா இருக்கும். சன்னதியை பெருக பண்ண போகிறியா? உன் சன்னதி பேர் வந்து சன்னதியா இருக்கும், உன் சன்னதியில சமாதானம் பெரிதா இருக்கும். அநேக பிள்ளைகள் ஞானத்துல பேர் மற்றவர்கள் விளங்க போறாங்க. பெயரை பெருமை படுத்துவேன், பெயரை பெருமை படுத்துவேன். கையை தட்டி ஆராதிக்க பிள்ளைங்க, என் பெயர் உங்க நாமத்தை கொண்டு பெருமையை மாறணும். தலைமுறைக்கு உணர்வுடைய கட்டளை உடைக்கிறேன். சன்னதி பெருமென்று மாட்டவர எங்கள் திரு சபையின் சன்னதிகள் தேசத்துல பரவி வருகட்டும். அறியப்படாத இடத்துல கால்களை வைப்பார்களாக. ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், அறியாத பாஷைக்காரர்கள், அறியாத ஜாதியோட, அறியாத தேசத்தோட கொண்டு வர அலங்கரிப்பேன். கையை தாண்டி பெருக வைக்கிற அபிஷேகமாய் இடத்தை கொழுப்பை ஊட்டத்து போல அதாவது ஆத்துமக்கள் திருப்தியாக மாட்டுகிறதா? தலைமுறைகள் வைராக்கியமாய் சொல்லிங்க. அறியாத இடம், அறியாத ஜாதி, அறியாத பாஷைக்காரர்களோடு ஒரு சன்னதி வீச்சிருக்க போறாங்க. வீரமான வைடாரகனா அந்த ஸ்கௌடா ராஜன பௌடாரகஸ். ஹalleluya. சன்னதியை பெருக பண்ணுகிற கர்த்தர். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தை பெருக பண்ணும் கர்த்தர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளையில் கள்ளி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அந்த ஜாதியை திரளாக மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். சந்தோஷத்தை பெருக பண்ணும் கர்த்தர். விரும்புகிற ஒன்று சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எப்போது சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்போது தானாகவே சந்தோஷம் எடுபட்டு போகிறது. சில வீட்டுல சொல்லுவாங்க, இன்னைக்கு அதிகமா சிரிக்கிறீங்க, நாளைக்கு அழுவீங்க. அவன் அவன் அப்படியே சிலர் அளவு செய்யறாங்க. உடனே சொல்ல பாத்தியா நான் சொன்னது மாதிரியே ஆயிட்டு. அவன் நிறைய சிரிச்சோன்னா நிறைய அழுவோன்னு. அவன் அது நம்முடைய குறுக்கு எண்ணம். அவன் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். விரும்புகிறவர்கள் அது சந்தோஷமா இருப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா தான் இருப்பீங்க. அவன் இல்ல சந்தோஷப்பட்டு நான் அழுவேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க நாவில் இருக்கிற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இல்லையா? இத வச்சு நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அவன் நாவு, தேவன் தந்த நாவு, அவன் நாவு எப்படி வேணாலும் சுழஞ்சிட்டே இருக்கும். அவன் ஏன்னா நாவுல நரம்பு இல்ல. இல்லையா? நமக்கு ஏற்றபடி அது சுழஞ்சிட்டே இருக்கும், நமக்கு தெரிஞ்சபடி பேசும், இப்படி எல்லாம் அது ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்ட நாவு குறிச்சு வேதத்துல வாசிக்கும் போது நாவு ஒரு பெரிய தீப்பொறி, நெருப்பு, அது ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடும். ஒரு வார்த்தை ஒரு பெரிய காட்டையே கொளுத்தும். அவன் ஒரு சின்ன வார்த்தை வீட்டையே கொளுத்தி போடும். பேசுறது ஞானமா இருக்கணும். தேவன் அந்த நாவை கரெக்டா பயன்படுத்துங்க. இல்லையா? அடிக்கடி சொல்லுவேன், நாவு ஒரு தேவன் தந்த அபிஷேகத்து நாவா இருக்கட்டும். இல்லையா? நாவின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நான் சொன்னது போலயே நடந்துச்சு. அவன் நான் என்ன சொன்னோ அப்படியே வந்துச்சு. எல்லாரும் சொல்லுற ஒரு வார்த்தையா, அது நம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினாலதான் சம்பவிக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஒரு திருநாக்கி அது மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தேவன், சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவன். வேதத்துல வாசிக்கும் போது சகண்ட வீட்டுல ஆண்டவர் கடந்து பண்ணும் போது அங்கே சந்தோஷம் கடந்து வந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம்,
என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அறிஞர் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டுக்குள்ள இருந்தோம்னாலே வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் இல்லாதவர்களும் ஆண்டவர் இருக்கிறவரை சரியா கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவர் இல்லாதவங்க ஆமென் எப்ப பார்த்தாலும் துக்கமா அழுதுட்டே முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தெளிவா கேட்டோம். ஆமென். எகோமியா சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன். ஆமென். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு பெரிய பலனா இருக்குது. அல்லேலூயா. எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நேர கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவேன், என் தேவன் எனக்கு தந்த நிறைவான சந்தோஷம் அது தேவன் தந்த பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. பச்சை தண்ணி குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எதுக்குன்னா அவர் கொடுக்கிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம பணத்தை தான் பெருகணும்னு கேட்கிறோம், நம்ம வீடு பெருகணும்னு கேட்கிறோம். ஆனா வீட்டுல ஆண்டவர் ஆசீர்வாதம் தர முன்னாடி சந்தோஷம் பெருகணும்னு கேளுங்க. அல்லேலூயா. அநேக பெரிய பெரிய வீடெல்லாம் செபிக்க போறேன். அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பணத்துக்கு குறை இல்லை, அல்லேலூயா, வருமானத்துக்கு குறை இல்லை, ஆனா வீட்டுக்குள்ளாக சமாதானமாய் வாழ முடியல. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியல. அந்த நாட்கள் ஒரு தாய் தகப்பன் வருத்தத்தோடு சொன்னாங்க, எங்களோட வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அவன் பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கி அவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷம் எங்க வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம்னா தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இழக்கப்பட்டு இருக்கிறதா? வீட்டுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடி இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் சொல்கிற வாக்குத்தத்தம், அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஆசீர்வாதத்தை நம்ம தேடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், அதை அனுபவிக்கணும். நமக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே, சந்தோஷமாய் வாழ வேண்டும் விரும்புகிறேன். அருமையான பக்தர் பாட்டு கொண்டு சொன்னார், அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்துல வரும்போது கத்த நமக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்ல, வாழ்க்கை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கேளுங்க தேவ சமூகத்துல, என் வீட்டுல சமாதானம் வேணும். முதல்ல நீங்க கேட்க வேண்டியது, என் வீட்டுல உங்க சமாதானம் நிறைவாக இருக்கணும். ஆமென். வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, சில வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 துருவமா இருக்கும். ஆமென். 4 விதமா இருக்கும். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தர் பேச இன்னொருத்தருக்கு பிடிக்கல. ஏன்? விட்டு கொடுக்காத மனப்பான்மை இல்லை. விட்டு கொடுக்காம நான் பேசுறது சரி, எனக்கு தான் ஞானம் இருக்குது, இப்படி சொல்லி சொல்லியே பல காரியத்தை சொல்லி வீட்டுக்குள்ளாக சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். சிலர் பாத்தீங்கன்னா வீட்டை பத்தி எப்போதும் குறை பேசிட்டே இருப்பாங்க, சில பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி குறை பேசிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்ல சொல்ல நம்ம வீட்டுல இருக்கிற சந்தோஷம் எடுக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளாக தேவன் தந்தனை வச்சு சந்தோஷத்தை நிறைவாக தேவனத்தில் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திருநாய் பெருக பண்ணி மகிழ்ச்சியில வைப்பின் சான்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை பெருக வைக்கிறது மட்டுமல்ல, அது பெருக வைக்கிற ஆசீர்வாதத்துல சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவர் தந்த சந்தோஷத்துக்குள்ளாக களி கூற வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், எத்தனை பேர் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்துல சமாதானத்தோடு வந்திருக்கிறீங்க? சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி வீட்டுக்குள்ளாக கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக கண்ணீருக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடி வீட்டுக்குள்ளாக தலைமை அடித்து மல்லடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த பகவலை செய்யும் வீட்டுல கத்திர சமாதானம் நிறைவாக சந்தோஷம் நிறைவாக இறங்கி வர போகிறதா? கடந்த 7 மாதத்தில் நீ காணாத ஒரு சந்தோஷம் இந்த 8ஆவது மாதத்தில் கர்த்தருடைய சந்தோஷம் வீட்டை நிரப்ப போகிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சன்னதியை
பெருக பண்ணுகிறார். இரண்டாவதாக இவனமாய் சொல்றது சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறார். மூன்றாவதாக சம்பத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் சம்பத்து, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை இருக்கிறது பிரகாரமாய் வைத்திருக்கிறவல்ல, அவர் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யோபு 8:10 இவனமாய் சொல்கிறது, அவர் கையால் கிரியை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. உபாகம் 33:11 சொல்லுகிறது, அவர் கையின் கிரியை ஆசீர்வதித்து அவன் மேல் பிரியமாய் இருமென்றார். 2 நாளாகமம் 1:12 சொல்லுகிறது, சாலமோனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் பெருக பண்ணினார். இன்னைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்குதா, கடனுக்குள்ளா இருக்குதா, நெருக்கமா இருக்கிறதா, வருமானம் இல்லாது இருக்கிறதா, கர்த்தர் சொல்கிறார், ஒரு வருமானமாகிய சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் கடன் வாங்குற கரங்கள் கொண்டுக்கிற கரமாக சம்பத்தை பெருக பண்ண தேவனால முடியும். என்னால பெருக காண முடியல, என் வீட்டுல சம்பத்து இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்லுவதனால் தேவன் அதை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக சுதந்திரத்தை பெருக பண்ணுகிறார். உபாகமம் 35 சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்து ஒரு பிதாக்களை பார்க்கிறவனை பெருக பண்ணுவேன். சுதந்திரத்தை எந்த வீட்டுல கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்தாரோ, எந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ, அதே தேசத்துல அதே வீட்டுல உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை விட உன்னை பல மடங்கு கர்த்தர் பிதாக்களை பார்க்கிறவனை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுதி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 4 காரியத்தை கேட்டோம். 1, ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். 2, நம்முடைய சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். 3, நம்முடைய சம்பத்தை பெருக பண்ணுவார். 4, நம்முடைய சுதந்திரத்தை பெருக பண்ணுவார். சுதந்திரத்தை பெருக பண்ண ஆண்டவரால முடியும். விவாகம் 35 சொல்லுகிறது, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சேர்த்தோ, உனக்கு நன்மை செய்தோ, உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசம், உன் பிதாக்கள் வாழ்ந்த இடம், உன் பிதாக்கள் வாழ்ந்த குடியிருந்த இடத்திலே கர்த்தர் உன்னை அதே இடத்துல வாழ வைத்து ஒரு பிதாக்களை பார்க்க உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு தேவன் நமக்கு தந்த இடத்தை, தேவன் நமக்கு தந்த வீட்டை, தகப்பன் தந்த ஆசீர்வாதங்களை விட்டு இந்த வீடு சரியில்லை, அங்க போனா சரியா இருக்குமா, இந்த இடத்தை வச்சுட்டு போலாமா, அங்க போலாம் வச்ச தலை ஐடியா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த இடத்துலதான் சோதரித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வாக்கு தத்தம் உன்னை அங்கதான் பெருக வைக்கணும். கர்த்தருடைய வாக்கு தத்தம் பிதாக்கள் இடத்தை நீ சுதந்திரம் அனுபவிக்கணும். அந்த இடத்தை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பதற்கு போதுமான தேவன். பிதாக்களை பார்த்து உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் வாழ்ற இடம் சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, இந்த இடமே சரியில்லை, இந்த ஜனங்களே சரியில்லை. முதல்ல நீ சரியா இருக்கிறியா? நீ சரியா இருக்கிறியா? அநேகருக்கு சாக்கு போக்கு அதுதான். வீட வச்சு ஆசீர்வாதம் இல்லைன்னா உடனே சரியில்லைன்னு. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டுற பிரயாசம் விருதா. தேவன் ஒரு ஆசீர்வாதம் தந்தாருன்னா அது சரியில்லைன்னு சொல்லாத. தேவன் ஒரு நன்மை தந்தாருன்னா அது சரியில்லைன்னு சொல்லாத. உனக்கு சொல்ல எந்த ஒரு உரிமை இல்லை. ஏன்னா அந்த தேசம் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்து சுதந்திரிக்கிற இந்த தேசத்தை உன் தலைமுறை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அந்த இடத்தை விட ஓடணும்னு பிளான் பண்ற, அந்த இடத்தை கொடுக்கணும்னு பிளான் பண்ற, இதெல்லாம் தேவனுக்கு சித்தம் அல்ல. அதே இடத்துல நீ பெருக வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்நாடக ஒரு சகோதரி உணவா சொன்னாங்க, என் வீடு சரியில்லை, அதனால விட்டுட்டு வேற வாங்கி போவதற்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொன்னது தேவ சித்தம் அல்ல. என் வாழ்க்கையில நிறைய போராட்ட பிசாசு கிரியை இருக்குது. என் கணவரால் எழுந்து நடக்க முடியல, வேலை செய்ய முடியல. அதனால நான் 2 மாடி வீடுல விட்டுட்டு நான் வேற போறேன். நான் சொன்னேன், நீ எங்க போனாலும் உன்னுடைய பிரச்சனை போராட்டம் தீர போறதில்லை. உனக்கு பரிகாரம் இயேசு மட்டும் வந்தால் மட்டும்தான் உனக்கு பரிகாரம். இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்ட, இருக்கிற இடத்துல ஆண்டவரை பிடித்துக்கோ. தேவனுடைய சுதந்திரத்தை ஒரு நாள் இழக்காத.
நீ இருக்கிற இட தேசம் நன்றா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா. தேவனை ஆசீர்வதிக்காம இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய முறுமுறுப்புதான். தேவனை பெருகாம வைக்கிற காரணமே உன்னுடைய முறுமுறுப்புதான். இன்னைக்கு தேவ சமூகத்துல விட்டுக்கொண்டு நீங்க தந்த தேசத்துல தந்த வீடுல பெருகலாண்டவர ஓடாமா ராதன பௌடாரகனா மனுஷன் ஆலோசனை கேட்காத, மனுஷன் வார்த்தை கேட்ட பிறகு போகாத, ஞானவான்கள் கொண்டுக்கிற ஐடியா போகாத, தேவனுடைய ஆலோசனை கேளு. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். இந்த 8வது மாதத்துல பெருக பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீ சோதரிக்கிற தேசத்துல அதே வீட்டுல அதே குடும்பத்துல நீ பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே காலமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே காலமே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ
ஹalleluya ஹalleluya எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா ஹalleluya ஆமென். இந்த 8வது மாதத்தில் அந்த கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளை எனக்கு என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்களோ ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பகுதியில் நான் பெருக்கத்தை விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு பெருக்கத்தை தாரும் என்று சொல்லி எல்லா தெய்வ பிள்ளைகளும் அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே கேட்கலாமே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தைப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக்கத்தை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சிறிய முதல் பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 8வது மாதம் பதிக்கத்தி மாதமாய் கர்த்தர் மாற்றி தர போகிறவர்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 8ஆம் மாதத்துடைய இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே சமூகத்துல வந்து துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் வந்திருக்கிற சிறிய முதல் பெரியவர்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் அநேக நெருக்கங்கள், அநேக தேவல், அநேக விண்ணப்பங்கள் நடுவில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்ததாமை பலத்த பெரிய காரியங்களை செய்து உங்க நாம கத்தாவின் குடும்பங்களில மகிமைப்பட ஆண்டு தாமே கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவரே சோதரிக்கிறவங்க தான் வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியங்களை கத்த கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தெரிவி கத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. தனிக பிள்ளை நாட்கள்ல ஆண்டவரே சோதரிக்கிற பலவீனத்தோடு இருக்கிறதை கத்த அறிகிரி கத்தாவு ஆண்டர் பிள்ளைகளுக்கு நல்ல பரிபூர்ணமான சுகங்களை கத்த தந்து ஆண்டர் பிள்ளைகளை கத்த விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோட உள்ள காலச்ச தலைவர் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்த நீக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை கத்த ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே வேலைகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவதாமே அறிகிற ஞானங்களை கத்த கொடுத்து கத்த நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து சீக்கிரத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வேலைகளுக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டுதாமே பிள்ளைகளுக்கு கத்த அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கத்ததாமே பெரிய காரியங்களை செய்தாண்டு சொல்லத்த கடவுளை கத்த பிள்ளைகளுக்கு வெற்றிகளை கத்த கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே இந்த ஆண்டவரை வெளியிடங்களை போவதற்கு வெற்றி பெற்ற ஆண்டவரை தடை இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கத்த நீக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மிக சீக்கிரத்துல கத்த அற்புதங்களை செய்யுங்க. ஒரு வழி அடைகின்ற பொழுது புது வழியை திறக்கிற தேவன் பிள்ளைகளுக்காக கத்த அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே இனமாய் கத்தாவே திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை திருமணங்களை கத்த அமைத்து கொடுங்க. திருமணங்கள் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் திருமணங்கள் ஆசீர்வாதமா நடக்க கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்க. கர்ப்பசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இம்மட்டமாய் காத்த தெய்வம் தொடர்ந்து கத்த நாம பாதுகாத்துக் கொண்டு ஏற்ற நாட்கள்ல நல்ல சுகமான விடுதலை கத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிற. கர்ப்பத்திகனைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்திகனைகளை கத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே டெலிவரி முடித்து காணப்படும் நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிற நாளில் நம்முடைய சமூகத்துல பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் இருக்கிற எல்லா கஷ்டங்கள், கடன்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ரட்சிங்க. குடிகளுக்கு, போதைகளுக்கு, பாக்களுக்கு, கஞ்சாக்களுக்கு, புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த விடுவித்து கத்தா குடும்பம் ஆய்மை ஆராதிக்க ஆண்டு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வீடுலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. வீடுகளை கண்டுரை கட்டி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவதாமே அதுக்கு எல்லா பணத்தையும் கத்து சந்தித்த ஆண்டவரை கத்தர் ஆமை சோதரம் பெரிய காரியங்களை செய்தார்கள் சொல்லத்தக்க அளவுல ஆண்டு அற்புதமா எல்லா வீடுகளையும் கத்த முடிந்து நம்முடைய பிள்ளை சீக்கிரத்தில் இல்லங்களில் குடியேற ஆண்டுதாமை கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறாங்க. தாவு என்னமா கத்தா ஒவ்வொரு குடும்பங்களில் வேலை செய்கிற எல்லாரும் கரத்துல புகெடுக்கிற ஒவ்வொரு செய்கிற வீடுகளில் ஆண்டுடைய கரம் கூட்டு போக்குவரத்து பிரயாணங்களில ஆண்டுடைய கரம் கூட்டிருக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. தாவு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாங்க. தாவை ஸ்தோத்திரிக்கிற வழியிடங்களில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. தாமுடைய பிள்ளைங்க ஆசீர்வதியும்
பலப்படுத்தும். நல்ல சுகபலனை கத்து கொடுத்து கத்தவரை நல்ல பெரிய வாய்ப்பினை கத்து கொடுத்து பெரிய செய்ய வேண்டிய நல்ல சரீர சுகபலனை கத்து கொடுத்து பெரிய சில சம்பளங்கள் ஆண்டு கூட கிடைக்கும். ஆண்டுதாமை கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாங்க தாவே. இப்படி நம்மள குடும்பத்தை ஆண்டவரே குடும்பங்களை இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற நாளில் நம்முடைய சமூகத்துல புதிதாக வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல கால் வைத்தாங்க என்பதை கத்தர் அறிகிறேன். இந்த நாளில் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட செழிக்க உயர கத்ததாமை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக வர முடியாத அப்படி தடைபட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவை சூழ்நிலைகளை கத்தர் அறிகிறேன். ஆண்டுதாமை நம்முடைய பிள்ளைக்கு நல்ல ஆண்டவரை சூழ்நிலை கத்த கொடுத்து ஆண்டவரை சுதந்திர பலவீனங்களை மாற்றி ஆண்டு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த நல்ல விடுதலை கத்து கொடுத்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் சிகிச்சை சார்ஜாய் கடந்து கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறவங்க தாவே. நாளிலும் ஆண்டவரே சோதரிக்கிறவங்க தான் ஆராதனை ஆண்டுதாமை பொருட்படுத்தப்பட்ட நல்ல கிருபைகளுக்காய் சோதரிக்கிறவங்க தாவே. தொடர்ந்து வருகிற வாரங்கள் ஒருங்க எங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க தாவே. எந்த பலவீனங்களோ போராட்டங்களோ இழப்புகளோ எந்த சதுரை கண்ணிகளோ ஒன்றும் ஆண்டவரை எந்த குடும்பங்களை தொடாதபடி கத்த எல்லா குடும்பங்களையும் ஆண்டுடைய தூதலை கொண்டு கத்த வீரியத்தை கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கத்தருடைய தொடர்ந்துள்ள பகுதிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பண்ணிட்டு கத்த நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். வழியாக ஆண்டவரை நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் போராட்டங்கள் சத்துடைய வல்லங்கள் எல்லாவற்றையும் கத்த அளித்து உடைய பிள்ளைகளும் ஆண்டவரை சோதரிக்கிற நல்ல உன்னதமான நன்மைகளை கண்டுகொள்ள கத்த கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். கத்தருடைய செய்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.